உன்னோட விதி எப்படி இருக்கு, நீ இத்தாக்கா போய் சேருவியா, இத்தாக்கா எப்படி போய் சேருவா, எல்லாமே சொல்லுவாரு. அந்த இடத்துல ஒரு மக்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாட்டு பாடியே கொலை பண்ணுவாங்க. இந்த பக்கம் போனானா மொத்த கப்பலும் அழிஞ்சு போயிடும். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு நான் இம்மோர்டல் தரேன், உனக்கு மரணமே இல்லாத வாழ்க்கையை தரேன், நீ என் கூடவே இருன்னு சொல்லுவாங்க. வணக்கம். கிறிஸ்டோபர் நோலனுக்கு பொதுவா ஹாலிவுட்ல மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லாவே மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் உண்டு. அவர் பொதுவா சயின்ஸ் ஃபிக்ஷன், சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அட்வான்ஸா கதை எழுதுற ஆளு கிறிஸ்டோபர் நோலன். ஆனா அவர் சமீபத்தில் ஒரு படம் எடுத்திருக்காரு, தி ஒடிசியஸ். அதோட கதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு கிரேக்க இதிகாசம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை கிறிஸ்டோபர் நோலன் எடுக்கிறாரு, அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்குமா அப்படின்னு எடுத்து வாசிச்சு பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அந்த கதை. எப்படி இந்தியாவில் ராமாயணம் மகாபாரதம் கதையை எப்போ கேட்டாலும் எப்போ பார்த்தாலும் அது ஒரு கூஸ் பம்பா நம்மளுக்கு இருக்குதோ, அதே மாதிரி ஒரு கதை தான் ஒடிசியஸ் அப்படின்னு சொல்லலாம். வாங்க கதை கேட்கலாம். ஒடிசியஸோட கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, இதுக்கு முன்னாடியே இன்னொரு கிரேக்க இதிகாசம் இருக்குது, தி இலியாட் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட முடிவுல இருந்து தான் இந்த ஒடிசியஸோட கதை ஆரம்பிக்குது. இந்த 2 இதிகாசமும் எழுதுனது யாருன்னா தி ஹோமர் அப்படின்ற ஒரு கண்ணு தெரியாத ஒரு மாபெரும் கவிஞன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இலியாடோட கதை கடைசி முடியும் போது எப்படி முடியும் அப்படின்னா, ட்ராய் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கும் கிரேக்கர்களுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்கும். கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த யுத்தம் நடக்கும். அந்த 10 வருஷமா அந்த யுத்தம்ல அந்த ட்ராயோட மதிர் சுவரை இவங்களால உடைச்சு கிரேக்கர்களால ட்ராய்க்குள்ள போகவே முடியாது. இந்த கிரேக்கர்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இத்தாக்கா அப்படிங்கிற ஒரு நிலத்தை சேர்ந்த ஒரு மன்னன் ஒடிசியஸ் இந்த கிரேக்கர்கள் கூட கை கோர்க்கிறாரு. ட்ராயோட மதிர் சுவரை உடைக்கிறதுக்கு அவர் தான் ஒரு யோசனையை கொடுக்கிறாரு. அதுதான் ட்ராஜன் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ட்ரிக். அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் இந்த வாளை ப்ரீச் பண்ணி ட்ராய்க்குள்ள கிரேக்கர்கள் உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் ட்ராய் வீழ்குது, கிரேக்கர்கள் வின் பண்றாங்க. ஸோ இந்த கிரேக்கர்கள் முக்கியமா வெற்றி பெறதுக்கே மிக முக்கிய காரணம் யாருன்னா ஒடிசியஸ் தான். இதுதான் இந்த இலியாடோட கதை. இந்த இலியாட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த ட்ராய் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த ட்ராய் நிலத்துல இருந்து அவரோட சொந்த ஊரான இத்தாக்காக்கு ஒடிசியஸ் போய் சேரணும். இந்த ஒடிசியஸ் போறதுக்கான அந்த டிராவல் தான் ஒடிசியஸ்ங்கிற அடுத்த இதிகாசத்துக்கான முழு கதையும். ஸோ இந்த ட்ராய்ங்கிற லேண்டில் இருந்து ஒடிசியஸ் அவரோட பயணத்தை முதல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ அங்கேருந்து அவரோட ஊரான இத்தாக்காக்கு போகணுன்னா அவருக்கு நிறைய பணங்கள் தேவை, செல்வங்கள் தேவை, போகிறதுக்கான உணவு, காய்கறிகள் இதெல்லாம் தேவை டிஃபால்ட்டாக. கரெக்டுங்களா? கப்பலில் போகிறதுக்கு. ஏன்னா 12 கப்பல் இருக்குது, 12 கப்பலுக்கான படை வீரர்கள் ஒடிசியஸ்ட்ட இருக்காங்க. அப்போ இதற்கான செல்வங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ராயிலிருந்து அவர் பயணத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த பணத்தை அவங்க கொள்ளையடிக்கிறக்காண்டி எங்கே போகிறாங்க அப்படின்னா, இஸ்மாராஸ் அப்படின்னு ஒரு மக்கள் வாழ்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே அந்த இடத்துக்கு போய் ஒடிசியஸும் அவனோட வீரர்களும் ஃபஸ்ட்டு கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிச்சிட்டு அப்போவே கிளம்பியிருந்தாங்கன்னா அவங்க இத்தாக்கா போய் சேர்ந்துருக்கலாம். ஆனால் இவனோட படை வீரர்களுக்கு ஒரு பேராசை வந்துடுது. ஏன்னா அந்த இஸ்மாராஸ் மக்கள் வாழ்கிற இடம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு செல்வ செழிப்பான இடமா இருக்குது. அங்கே இன்னும் அதிகமாக பணங்களை கொள்ளையடிக்கிறாங்க, பெண்களை கற்பழிக்கிறாங்க, மது போதையில் இவனோட ஒடிசியஸோட படை வீரர்கள் கொஞ்சம் அத்திமீறாங்க. ஒரு கடத்தில் அங்கேயே சரக்கை போட்டுட்டு அங்கேயே அப்படியே செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அப்படியே அங்கேயே படுத்து கிடக்குறாங்க. இந்த இஸ்மாராஸ் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க துணைக்கு அவங்களோட படை வீரர்களை ரெடி பண்ணி இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கவுண்டர் அட்டாக்கை ஒடிசியஸ் படை எதிர்பார்க்கல. அப்போ அங்கேருந்து நிறைய படை வீரர்கள் செத்து போயிடுறாங்க. அங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இமிடியேட்டாக கப்பல் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ பிளான் படி இத்தாக்காக்கு போகணும் இஸ்மாராஸ்ல இருந்து. ஆனால் இத்தாக்காக்கு போல கப்பல் எங்கேயோ தடம் புரண்டு போயிருது. ஏன்னா அந்த காலத்தில் கப்பல் பயணம் முக்கியமாக காற்றை நம்பி தான் இருக்கும். காற்று எந்த திசையில் அடிக்குதோ அந்த போக்கில் தான் நம்ம போனோம். அதை மாற்றுறது ரொம்ப ஒரு கடினமான வேலை தான். ஸோ இவங்க பிளான் படி போகாதனால அந்த கப்பல் அடுத்த இடத்துக்கு எங்கே போய் சேருதுன்னா, லோட்டஸ் ஈட்டர் அப்படின்னு ஒரு மக்கள் வாழ்கிற ஒரு இடத்துக்கு போய் சேருது. ஸோ ஃபஸ்ட்டு ஒடிசியஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட படை வீரர்களை அனுப்பி அந்த மக்களை பற்றி விசாரிக்கிறான். அந்த மக்கள் ரொம்ப நல்ல மக்கள், யார் வந்தாலும் வரவேற்பாங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, எல்லாருக்குமே ஒரு அன்பை கொடுக்குற ஒரு மக்கள். சரி, அப்போ அங்கே போகலாம், அங்கே போய் இத்தாக்காக்கு அதுக்கடுத்து நம்ம பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போய் ஃபஸ்ட்டு லேண்ட் ஆயிடுறாங்க. ஆனால் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த லோட்டஸ் ஈட்டர் மக்கள் லோட்டஸ் ஃப்ரூட் அப்படின்னு ஒரு ஃப்ரூட்டை சாப்பிடுவாங்க. அதை சாப்பிட்டா எல்லாருமே மயங்கிடுவாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு போதை மாதிரி. அப்போது ஒடிசியஸோட படை வீரர்கள் எல்லாம் அந்த லோட்டஸ் ஃப்ரூட்டை சாப்பிட்டு எல்லாருமே கிட்டத்தட்ட அவங்களோட சொந்த ஊரே மறந்துடுவாங்க, அவங்க ஹோமே மறந்துடுவாங்க, அங்கேயே இருப்பாங்க. ஒடிசியஸ் மட்டும்தான் இந்த சுயநினைவோட இருப்பான். அப்போ ஒடிசியஸ் என்ன பண்ணுவான்னா, இருக்க படை வீரர்கள்லாம் அடித்து தூக்கி கப்பலில் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். ஸோ அங்கேருந்து இப்போ கிளம்பி அடுத்து இத்தாக்காக்கு போகணுன்னு தான் போவான். பட் கப்பல் அடுத்து எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, சைக்ளோப்ஸ் அப்படின்னு சில மான்ஸ்டர்ஸ், சில மிக உயரமான மனிதர்கள் வாழ்கிற ஒரு நிலத்தில் போய் நிற்கும்.
சரி இங்க ஃபர்ஸ்ட் சாப்பாட்டுக்கு எல்லாம் வழி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம இத்தாக்காக்கு போலான்னு ஃபர்ஸ்ட் யோசிப்பாங்க ஒடிசியஸும் அவனோட படை வீரர்களும். அப்போ ஒரு குகை இருக்கும், அந்த குகைக்குள்ள பார்த்தா நிறைய ஆடு இருக்கும். நீங்க இந்த ஒடிசியஸ் இப்போ ரீசெண்டா கிறிஸ்டோபர் நோலன் படத்தோட ட்ரெய்லர்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு குகையை காட்டுவாங்க, ஒரு ஒரு மர்மமா ஒரு இடத்த காட்டுவாங்க. அது எனக்கு தெரிஞ்சு அந்த சீனா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் படத்துல. ஸோ அந்த குகைக்குள்ள போய் ஆடெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆடெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்பந்தான் பார்ப்பாங்க அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மான்ஸ்டர் இருக்கும், சைக்ளோப்ஸ் இருக்கும். அதோட பேர் என்னன்னா ஃபாலிஃபீமஸ் அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டருக்கு வந்து ஒரே ஒரு கண்ணு தான் இருக்கும். ஒத்த கண்ணை வச்சுட்டு அது இவங்க படை வீரர்கள்லாம் கொல்ல ஆரம்பிச்சிடும். அப்போ ஒடிசியஸ் வந்து இந்த ஃபாலிஃபீமஸை கொன்னாதான் அங்கிருந்து தப்பிக்க முடியும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். அப்போ என்ன பண்ணுவான்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபாலிஃபீமஸ்ட்டு போய் பேசுவோம். பேசிட்டு அதுக்கு என்ன கொடுப்பானா ஒயின் கொடுப்போம். அது வந்து ரொம்ப காட்டமான ரொம்ப போதையை தரக்கூடிய ஒரு ஒயின். அந்த ஒயினை கொடுத்துட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உட்காந்து 2 பேரும் சேர்ந்து சரக்கு அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. அப்போ ஃபாலிஃபீமஸ் வந்து ஒடிசியஸோட பேரை கேட்கும். அவன் எல்லா தடவையும் பேரை என்னன்னு சொல்லுவானா நோபடி நோபடி அப்படின்னு தான் சொல்லுவான். ஸோ ஃபாலிஃபீமஸ் வந்து ஒயினை குடிச்ச உடனே அது போதையாயிரும். போதையான டைம்ல இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்ணு தானே இருக்கும், அந்த ஒரு கண்ணையும் தன்னோட கத்தியை வச்சு குருடாக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சிருவான். அந்த தப்பிக்கிறதும் ரொம்ப சுவாரஸ்யமா எழுதியிருப்பாரு ஹோமர். எப்படின்னா எல்லாம் ஆடா தானே இருக்கும். அந்த ஆடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிண்டா இருக்கும், அதாவது அதுவும் ஒரு பெரிய ஆடா இருக்கும். அந்த ஆட்டுக்கு அடியில தன்னோட படை வீரர்கள்லாம் சேர்த்து கயிறை வச்சு கட்டிடுவான். அப்போ ஆடு வெளியே போகும்போது இவங்களும் வெளியே போயிடுவாங்க. இப்போ அந்த மான்ஸ்டர் ஃபாலிஃபீமஸ்க்கு வந்து கண்ணு தெரியாதுல்ல, அவன் தொட்டு தொட்டு பார்ப்பான் இவங்க எங்க தப்பிக்கிறாங்கன்னு. அவன் கையில எல்லாம் ஆடு தான் தட்டு போடும், ஏன்னா படை வீரர்கள்லாம் ஆட்டுக்கு அடியில இருக்காங்க. அப்போ ஆடோட இவங்க சேர்ந்து வெளியே தப்பிச்சிருவாங்க. வெளியே தப்பிச்சு இவன் உள்ள இருந்துட்டு ஃபாலிஃபீமஸ் வந்து கத்துவான், நோபடி வந்து என்னை கொன்னுட்டான், நோபடி என்னை கொன்னுட்டான். ஏன்னா அவன் வந்து பேர் வந்து நோபடின்னு தானே சொல்லியிருப்பான். அப்போ உள்ள இருந்து ஃபாலிஃபீமஸ் கத்தும், நோபடி இஸ் கில்லிங் மீ, நோபடி இஸ் கில்லிங் மீன்ட்டு. சேஃபா இவங்க கப்பலில் ஏறினோடனே படை வீரர்கள் கப்பலில் ஏறினோடனே நம்ம தலைவருக்கு வந்து ஒரு மாஸ் டயலாக் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கப்பலில் நின்று சொல்லுவார், ஐ எம் நாட் நோபடி, ஐ எம் ஒடிசியஸ் த கிங் ஆஃப் இத்தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் எடுத்துடுவார். பட் அதுதான் ஒரு ட்விஸ்ட் ஆகி போயிடும். இந்த ஃபாலிஃபீமஸ் யார் அப்படின்னா பொசைடனோட பையன். பொசைடன் வந்து கிரீக் மித்தாலஜியை பொறுத்த வரைக்கும் அவன் தான் கடலோட கடவுள். ஃபாலிஃபீமஸ் உடனே என்ன பண்ணுவான், அவங்க அப்பாவை வந்து வேண்ட ஆரம்பிச்சிருவான். ஒடிசியஸ்னு ஒருத்தன் வந்தான், என் கண்ணை குருடாக்கிட்டான், அவனை என்ன பண்ணுவியே தெரியாது, அவன் வந்து அவங்க நாட்டுக்கு போய் சேரவே கூடாது, அவனை தடுக்கிறதா உன்னோட வேலை. அவன் அப்படி போய் சேர்ந்தாலும் கடைசி ஒரு பிச்சைக்கார மாதிரி தான் அவன் நாட்டுக்கு போய் சேரணும், அதை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்குவான். ஒருவேளை ஒடிசியஸ் வந்து தன்னோட பேரை சொல்லலைன்னா ஃபாலிஃபீமஸ்க்கு அவன் பேரே தெரிஞ்சிருக்காது, அவங்க அப்பாட்ட அவன் வேண்டியிருக்கவே மாட்டான். பட் தலைவர் ஒரு மாஸ் காட்டலான்னு நினைச்ச ஒரு இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் ஆகி போயிடும். ஸோ அங்கேருந்து அந்த சைக்ளோப்ஸோட இடத்துல இருந்து அவங்க அதுக்கடுத்து எங்கே போவாங்கன்னா ஏலியோஸ் அப்படின்னு காற்றோட கடவுள் இருக்கிற ஒரு இடத்துக்கு போவாங்க. ஏலியோஸ்க்கு வந்து ஒடிசியஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா பொதுவாகவே ஒடிசியஸ்க்கு இந்த இலியாடு கதையிலேயே கிரேக்கர்கள் எல்லாருமே கடவுள்களாக இருப்பாங்க. நிறைய ஜிஎஸ் இருப்பார், முக்கியமான நிறைய கடவுள் இருப்பாங்க. அந்த அந்த வாரில் ஜெயிக்கிறதுக்கு ஒடிசியஸ் முக்கியமாக உதவி பண்ணணும். நிறைய கடவுளுக்கு வந்து ஒடிசியஸ் ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த ஏலியஸ் வந்து ஒடிசியஸ்க்கு உதவி பண்ணணும்னு நினைப்பாரு. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா 2 பை முழுக்க காற்றை கொடுப்பார் ஒடிசியஸ்க்கு. ஏலியஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு பை முழுக்க நல்ல காற்று இருக்கு, இன்னொரு பையில கெட்ட காற்று இருக்கு, இந்த நல்ல காற்றை திறந்துட்டு நீ போனா இத்தாக்காக்கு போய் சேர்ந்துடலான்னு. நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ அந்த ஒரு பையன் மட்டும் கொடுத்துருக்கலாம்ல, எதுக்கு இன்னொரு பையை கொடுத்தாருன்னு. அப்படின்னா தானே அதுக்கடுத்து கதை என்ன எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஒரு பை காற்றை திறப்பான், கப்பல் வேகமாக பயணமாகும், இத்தாக்கா கிட்ட போயிடும். இத்தாக்காவை கண் கூட பார்த்துருவான் ஒடிசியஸ். சரி நம்ம சொந்த ஊருக்கு வந்துட்டோம், இனிமே நம்ம ஊரில் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம். ஏன்னா அந்த ட்ராய் வாரே 10 வருஷம் நடக்கும். 10 வருஷம் வாரு, அதுக்கடுத்து ஒவ்வொரு இடமா தப்பிச்சு வந்து இப்போ தான் லேண்ட் நம்ம சொந்த ஊரை கண்ணால் பார்க்குறோம், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் படுத்து தூங்குவான் ஒடிசியஸ். இப்போ கூட இருக்க படை வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தலைவர் தான் தூங்கிட்டார்ல, இன்னொரு பை இருக்குல்ல, அந்த பையை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதில் அவங்களுக்கு தெரியாது அந்த பைக்குள்ள என்ன இருக்குன்ட்டு. அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா உள்ள வெள்ளி தங்கம் இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பையை திறந்துருவாங்க. அதில் இருக்க கெட்ட காத்து இப்போ வெளியே வந்து இந்த கப்பலை அடிச்சுட்டு போய் திரும்ப கொண்டு போய் ஏலியஸ் இருக்க அந்த கடவுள் இருக்கார் இல்லையா, அங்கேயே கொண்டு போய் விட்டுரும். இப்போ ஏலியஸ் என்ன சொல்லுவார்னா இந்த தடவை நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், ஓடிய பேர் ஒரு தடவை என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். அங்கேருந்து அப்போ திரும்ப கப்பல் எடுத்துட்டு சரி எப்படியா இத்தாக்காக்கு போயிடலான்னு சொல்லி திரும்ப போவோம். ஆனால் பொசைடனோட சாபம் இருக்குது, ஏன்னா ஃபாலிஃபீமஸ் அவங்க அப்பாட்ட வேண்டியிருக்கார்ல. ஸோ எங்கெல்லாம் இவன் கிளம்பணும்னு நினைக்கிறானோ அப்போல்லாம் கடல் புயல் வந்துடும், வெள்ளம் வந்துடும். அப்போ புயல் மிகப்பெரிய புயல் அடித்து கப்பல் வேற இடத்துல போய் சேர்ந்துடும். இது எங்கே போய் சேரும்னா மனுஷங்களெல்லாம் சாப்பிட்ற கேனிபல்ஸ் இருக்கிற ஒரு லேண்டுக்கு போய் சேர்ந்துடும். அவங்க ஒரு மோசமான மான்ஸ்டர்ஸ். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவனோட கப்பலில் 12 கப்பலில் 11 கப்பலை அங்கே அழிச்சிருவாங்க, எல்லா படை வீரர்களும் சாப்பிட்ருவாங்க. சரி அங்கேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கப்பல் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பி போயிடுவான். இப்போ ஒரு கப்பல் தான் இருக்குது, 12 கப்பலில் ஒரு கப்பல் தான் இருக்குது.
அந்த ஒரு கப்பல்ல அடுத்து எங்க தப்பிச்சு போவானா, சிர்சி அப்படின்னு ஒரு வன தேவதை, ஒரு தேவதை, ஒரு சிறு தெய்வம்னு வச்சுக்கலாம். அந்த தேவதை இருக்கிற ஒரு லேண்டுக்கு போயிருவான். சிர்சி என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவனோட படை வீரர்கள்லாம் பண்ணியா மாத்திருவான். அப்போ இவன் திரும்ப கடவுளை வேண்டுவான் ஒடிசியஸ். அவனுக்கு ஒரு கடவுள் ஹெல்ப் பண்ணுவார். ஹெர்மஸ் அப்படின்னு ஒரு கடவுள் ஹெல்ப் பண்ணுவார். அவர் வந்து அவனுக்கு ஒரு மூலிகையை கொடுப்பாரு. இந்த மூலிகையை உன்னோட படை வீரர்களுக்கெல்லாம் கூட அவங்களாம் திரும்ப மனுஷங்களாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மூலிகையை கொடுத்த உடனே அந்த படை வீரர்கள்லாம் திரும்ப வந்து மனுஷங்களா மாறிடுறாங்க. அப்போ சிர்சிக்கு வந்து சரி உனக்கு கடவுளோட ஆசீர்வாதமே இருக்கு, இனிமே நான் வந்து உன்னை நான் வந்து துன்பப்படுத்தக்கூடாது, நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி 1 வருஷம் அந்த லேண்ட்லேயே அவங்கள இருக்க வச்சுக்கிறான். ஸோ சிர்சி இருக்கிற லேண்டெல்லாம் ஒடிசியஸும் அவனோட படை வீரர்களும் இருக்கான். அதுக்கப்புறம் அவன் நான் என்னோட ஹோமுக்கு கிளம்புறேன், நான் இத்தாக்காக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒடிசியஸ் கிளம்புறான். சிர்சி என்ன சொல்கிறான்னா, நீ இங்கேருந்து இத்தாக்காக்கு போகாத, ஃபர்ஸ்ட்டு லேண்ட் ஆஃப் த டெட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அண்டர் வேர்ல்டு. அதாவது இறந்து போன ஆன்மாக்கள் எல்லாம் அந்த இடத்துல தான் இருக்கும். நீ அந்த இடத்துக்கு போ. அங்கே வந்து ட்ரைசீரியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவரை போய் சந்தி. அவர் வந்து உனக்கு ஐடியா கொடுப்பாரு, உன்னோட விதி எப்படி இருக்கு, நீ இத்தாக்கா போய் சேருவியா, இத்தாக்கா எப்படி போய் சேருவா, எல்லாமே சொல்லுவாரு. நீ ஃபர்ஸ்ட் அந்த தீர்க்கதரிசியை போய் சந்தி அப்படிங்கிறான். உடனே இவன் கப்பல் எடுத்துட்டு தன் படை வீரர்களோட அண்டர் வேர்ல்டுக்கு போறான். அந்த அண்டர் வேர்ல்டில் தான் ஒடிசியஸ் யாரெல்லாம் சந்திப்பானா, இவனோட அம்மாவை சந்திப்பான், இறந்து போனா அவனோட அம்மா. ஏன்னா அந்த லேண்டு ஃபுல்லா இறந்து போன ஆண்மாக்கள் தான் இருக்கும். அது போக முன்னாடி இருந்த மிகப்பெரிய லெஜண்ட் வீரர்கள், அரசர்கள் எல்லாம் சந்திச்சு எல்லாத்துலேயும் ஆசீர்வாதம் பண்ணுவான். அப்போ இவங்க அம்மா என்ன சொல்லுவான்னா, உன்னோட மனைவி வந்து இன்னும் உனக்காக வேண்டிக்கிட்டு இருக்கா, உன்னை தேடிக்கிட்டு இருக்கா, சீக்கிரம் இத்தாக்கா போய் சேரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்புறம் இவன் அந்த தீர்க்கதரிசியை போய் சந்திப்பான். அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுவார்னா, நீ இத்தாக்காக்கு போய் சேருவ, ஆனால் நீ மட்டும் தான் போய் சேருவோம், படை வீரர்கள்லாம் செத்து போயிடுவாங்க. ஆனால் போகும்போது நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். போகும்போது ஹெலியோஸ்னு ஒரு சூரிய கடவுள் இருப்பார், அவரோட ஆடு மாடுகள்லாம் மேயும், அதை என்றைக்குமே டிஸ்டர்ப் பண்ணிடாத, நீ மிகப்பெரிய விளைவுகளை சந்திப்ப, மற்றபடி நீ ஊருக்கு போய் சேரு, நல்லபடியாக போய் சேரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவார். திரும்ப அந்த லேண்ட் ஆஃப் டெட்ல இருந்து சிர்சிகிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லி, இதான் எனக்கு தீர்க்கதரிசி சொன்னார், நான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவான். அதுக்கடுத்து என்ன வரும்னா, சைரன்ஸ் அப்படின்னு ஒரு இடம். அதாவது அந்த இடத்த தாண்டி தான் நம்ம போகணும். அந்த இடத்துல ஒரு மக்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாட்டு பாடியே கொலை பண்ணுவாங்க. அதாவது அவங்க பாட்டு பாடினா என்ன ஆகும்னா, அந்த பாட்டு சத்தத்தை கேட்டால் எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிடும். பைத்தியம் பிடிச்சி கப்பல்ல இருந்து ஓடி போய் தற்கொலை பண்ணிக்குவாங்க. இப்படி ஒரு மக்கள் வாழ்கிற இடத்த இவங்க தாண்டி போகணும். அப்போது ஒடிசியஸ் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த தேன் கூடு இருக்குல்ல, தேன் கூடுல அதோட கூடு ஃபுல்லாக மெழுகு மாதிரி தானே இருக்கும். அந்த மெழுகெல்லாம் எடுத்து தன்னோட படை வீரர்கள் காதெல்லாம் அடைச்சிருவான். காதெல்லாம் அடைச்சிட்டு இப்போ கப்பலை ஓட்டுவான். ஆனால் ஒடிசியஸ்க்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், என்னதான் அந்த பாட்டில் இருக்குன்னு கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கப்பலில் கொடிமரத்தில் அவனே கெட்டிக்க சொல்லுவான். அவனே கெட்டி போட சொல்லிட்டு, என்ன சொன்னாலும் சரி என்னை கட்டை மட்டும் அவுத்துறாதீங்க, நான் அந்த பாட்டை கேட்கணும், நம்ம பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். இப்போ அந்த சைரன்ங்கிற அந்த இடத்த தாண்டி போவாங்க. அந்த சைரன் மக்கள் வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. மற்றவங்களுக்குலாம் காது கேட்காது, பட் ஒடிசியஸ்க்கு மட்டும் காது கேட்கும்ல. அவன் அந்த கட்டி போட்டுட்டு என்னை எப்படியாவது விட்டுருங்க, என்னை அவுத்து விடுங்க. ஏன்னா அவனோட மனசு இப்போ என்ன சொல்லணும்னா, தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லும். ஏன்னா அந்த பாட்டு கேட்டால் அதுதான் நடக்கும். பட் இவனோட படை வீரர்கள் வந்து அவனை அவுத்தே விட மாட்டாங்க. இப்படி அந்த இடத்த தாண்டிடுவாங்க, சைரன்ஸையும் தாண்டிடுவாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. சைரன்ஸை தாண்டினா அதுக்கடுத்து இப்போ கடலில் 2 விஷயம் இருக்கும். அவன் 2ல் ஏதாவது ஒரு வழி தான் போகணும். ஒரு பக்கம் வந்து 6 தலை கொண்ட ஒரு மான்ஸ்டர்ஸ் இருக்கும், கடல் மான்ஸ்டர் இருக்கும். இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய சுழல் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு வழியை தான் ஒடிசியஸ் சூஸ் பண்ணணும். இந்த பக்கம் போனானா மொத்த கப்பலும் அழிஞ்சிட்டு, இந்த பக்கம் போனானா 6 தலை, ஒவ்வொரு தலையும் ஒவ்வொருத்தனை கொள்ளும், 6 படை வீரர்கள் செத்து போவாங்க. நீ எதை சூஸ் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். அப்போ அவன் ஆப்வியஸ்லி மொத்த கப்பலை அழியறதுக்கு பதிலாக 6 படை வீரர்கள் அழியலாம், எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மான்ஸ்டர் இருக்க பக்கம் போவான். அது வந்து 6 தலை கொண்டதாக இருக்கும். அவனோட 6 படை வீரர்களை கொன்றோம். இப்போ அங்கேருந்து எங்கே போவாங்க அப்படின்னா, ஹெலியோஸுங்கிற அந்த சூரிய கடவுள் இருக்கிற அந்த இடம். ஸோ அந்த இடத்துக்கு போவாங்க. அங்கே போனால் ஹெலியோஸோட ஆடு மாடுகள்லாம் மேயும். இவன் ஒரு தீர்க்கதரிசி சொல்லியிருப்பார்ல, ஹெலியோஸோட ஆடு மாடை டச் பண்ணாத அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா, சாமி கும்பிட்றது கண்டிப்பான். ஓகே, இது வரைக்கும் வந்துட்டோம், இனிமேல் எப்படியா போயிடலாம், நான் கடவுளை கும்பிட்டுட்டு வரேன்னு போயிடுவான். போகிற நேரத்தில் இவனோட படை வீரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வயிறு பசிக்க ஆரம்பிச்சிடும். சரி, நம்ம ஆடு மாடை அடிச்சிருவோம். ஒடிசியஸ் வந்த உடனே நான் அவரை சமாதானப்படுத்திக்கலாம், நம்மளுக்கு இப்போ பசிக்குதுல, நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க. உடனே ஹெலியோஸ் சூரிய கடவுளுக்கு வந்து கோவம் வந்துடும். இந்த ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, இந்த படை வீரர்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆரம்பத்தில் சரக்கை போட்டு பிரச்சனை பண்ணுவாங்க, அதுக்கடுத்து அந்த லோட்டஸ் ஃப்ரூட் அதை சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் சைக்ளோப்ஸ் இருக்கிற இடத்துலையும் படை வீரர்களால் தான் பிரச்சனை வரும். அப்புறம் அந்த காற்றை திறந்து விட்டுருவானுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்விஸ்ட் உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. இங்கே என்ன பண்ணுவானுங்கன்னா, ஹெலியோஸோட ஆடு மாடை சாப்பிட்ருவானுங்க. இப்போ ஹெலியோஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவங்களோட கடவுள் ஜிஎஸை கூப்பிடுவார். ஜிஎஸ் தான் எல்லாருக்குமான ஒரு பெரிய கடவுள். ஜிஎஸ் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு மின்னலை விட்டு இவனோட கப்பலை அழிச்சிடுவார்.
அப்போ இவனோட கப்பலும் அழிஞ்சிடும், இவனோட படை வீரர்கள் எல்லாருமே செத்து போயிடுவாங்க. கடைசி ஒடிசியஸ் மட்டும்தான் உயிரோட இருப்பான். ஒடிசியஸ் என்ன பண்ணுவான்னா ஒரு கட்டுமரம் மாதிரி ஒரு சின்ன போட்டு செஞ்சு அங்கேருந்து பக்கத்தில் இருக்க இன்னொரு லேண்டுக்கு போயிடுவான். அந்த லேண்டில் யார் இருப்பான்னா கலிப்சோ அப்படின்னு சொல்லி ஒரு தேவதை இருக்கும், ஒரு சிறு கடவுள். இந்த கலிப்சோ வந்து என்ன பண்ணுன்னா அதுக்கு வந்து ஒடிசியஸை ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்போ கலிப்சோ வந்து அவனை பிடிச்சி வச்சுக்கணும், அவன் கூடயே வச்சுக்கணும். கிட்டத்தட்ட 7 வருஷம் கலிப்சோ வந்து அவனை விடவே விடாது, அவன் கூடயே வச்சுக்கணும். அப்புறம் 7 வருஷம் அது என்ன கலிப்சோ என்ன சொல்லணும்னா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு நான் இம்மோர்டல் தரேன், உனக்கு மரணமே இல்லாத வாழ்க்கையை தரேன், நீ என் கூடவே இருன்னு சொல்லும். ஆனால் அவன் கடைசி வரைக்கும் என்ன சொல்லுவான்னா, நான் என்னோட ஹோமுக்கு தான் போகணும், நான் இத்தாக்காக்கு தான் போகணுங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பான். கடைசி கிரேக்க கடவுள்கள்லாம் வந்து அவனை விட்டுரு, அவனோட லேண்டுக்கே போட்டுன்னு சொல்லி கலிப்சோட்ட சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் கலிப்சோ விட்டுருவான். அப்போ கலிப்சோட்ட இருந்து தப்பிச்சு அடுத்து பேஷியன்ஸ்ன்னு சொல்லி சில மக்கள் வாழ்ற ஒரு இடத்துக்கு போமா ஒடிசியஸ். அந்த மக்கள் ஒடிசியஸோட கதையெல்லாம் கேட்டு அவனை ஒரு கதாநாயகன் மாதிரி பார்த்து அவனுக்கு ஒரு மந்திர கப்பல் செஞ்சு கொடுப்பாங்க. மந்திர கப்பல் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த கப்பல் மூலமாக தான் கடைசியாக இத்தாக்கா போய் சேருவான். அங்கே இத்தாக்காவில் போயும் அந்த கதை தொடரும். ஏன்னா இத்தாக்கா போகும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, இவன் போய் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு இத்தாக்கா விட்டு போய். ட்ராயில் போய் ஒரு 10 வருஷம் சண்டை போட்டிருக்கான். அதுக்கப்புறம் 10 வருஷமா ட்ராயில இருந்து இப்போ தான் இத்தாக்கா வந்து சேர்ந்துருக்கான், ட்ராவல் பண்ணி எல்லா பக்கமும் சண்டை போட்டு. இப்போ இங்க இருக்க மக்கள் இவனோட மனைவிலாம் உண்மையிலே இவனுக்கு லாயலா தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ என்ன பண்றான்னா பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டுட்டு இத்தாக்காக்குள்ள போறான் ஒடிசியஸ். ஸோ பாலிஃபீமஸோட சாபம் பழிச்சிருச்சுல, அவன் தனியா போனோம் ஒரு பிச்சைக்கார மாதிரி தான் இத்தாக்காக்கு போகணும்னு சொல்லி அவங்க அப்பாட்ட வேண்டுன அந்த சாபம் பழிச்சிடும். ஸோ இப்போ பிச்சைக்கார மாதிரி போயிட்டு அங்க இருக்கவங்கலாம் பார்ப்பான். இவனோட மனைவி பேர் வந்து ஃபினோலோஃபியா. அவள் வந்து உலகத்திலேயே மிக அழகான ஒரு பெண்ணா ஃபினோலோஃபியா தான், ரொம்ப அழகா இருப்பாள். அவளை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காண்டி அங்கே நிறைய செல்வந்தர்கள் நிறைய அரசர்கள் வந்து அவளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒடிசியஸ் ட்ராய் விட்டு போய் 10 வருஷம் ஆச்சு, அவள் செத்து போயிட்டானுமே எல்லாருமே நினைப்பாங்க. அப்போ இவளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நீ என்ன கல்யாணம் பண்ணு என்ன கல்யாணம் பண்ணு. ஆனால் ஃபினோலோஃபியா வந்து ஒடிசியஸ் மேலே பயங்கர லாயலாக இருப்பான். இந்த லேண்ட் ஆஃப் டெட்லேயே பார்த்தீங்கன்னா இவனோட அம்மா அதான் சொல்லுவாங்க, அவள் உன் மேலே ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கா, அவளை நீ கைவிடாத. இதுதான் அவங்க அம்மா ஒடிசியஸோட அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. அப்போ கடைசியாக இவங்க தொல்லை தாங்க முடியாமல் அவள் கடைசியாக என்ன சொல்லுவானா ஒரு போட்டி வைப்பாள். கடைசியாக 112 பேர் இருப்பாங்க, அவளை வந்து டெய்லி டார்ச்சர் பண்ணுவாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்க. எல்லாம் பெரிய செல்வந்தர்கள், பெரிய அரசர்கள். அப்போது ஃபினோலோஃபியா வந்து ஒரு போட்டி வைப்பாள். என்ன போட்டினா, ஒடிசியஸோட ஒரு வில்லு இருக்குது, இந்த வில்லை வந்து நான் ஏற்றணும், நான் ஏற்றி அதில் அம்பு எடுத்து விட்டு 6 கோடாரி இருக்கும், 6 கோடாரியை ஒரே டைமில் அடிக்கணும். அப்படி யார் அடிக்கிறீங்களோ உங்களை நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்பா. ஏன்னா அந்த ஒடிசியஸோட வில்லை ஒடிசியஸை தவிர வேற யாராலையும் நான் ஏற்ற முடியாது. அது வந்து பாலிஃபீமஸ்க்கு இது ஃபினோலோஃபியாவுக்கு நல்லா தெரியும். நீங்கள் இந்த நம்ம ராமாயணத்தில் வரும், ராமர் சீதா கல்யாணம் வந்து இப்படி தான் நடக்கும், இந்த நான் ஏற்றணும் அப்படிங்கிற கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் இந்த ஒடிசியஸ் கதையிலையும் இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க, யாராலையும் முடியாது. கடைசி பிச்சைக்காரன் வேஷத்தில் இருக்க ஒடிசியஸ் வந்து நான் ஏற்றுவார். அவளுக்கு ஷாக் ஆயிரும், ஐயோ இது ஒடிசியஸை தவிர யாரும் நான் ஏற்ற முடியாதுன்னு சொல்லி தானே இந்த போட்டி வச்சேன், இவன் ஒருத்த பண்ணிட்டானே, இவனுக்கு நான் என்ன சொல்றது அப்படின்ட்டு. ஆனால் பிச்சைக்கார தன்னோட வேஷத்தை கழிச்சிட்டு ஒடிசியஸ் வந்து நான் தான் ஒடிசியஸ் அப்படின்னு சொன்னோடனே ஃபினோலோஃபியாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிரும். உடனே ஒடிசியஸ் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சுற்றி இருக்க 112 பேரையும் கொண்டுருவான். அங்கே இருக்க அவ்வளோ பேரையும் கொண்டுட்டு ஃபினோலோஃபியா கூட சேர்ந்துருவான். தன்னோட மகன்களோட சிறப்பான ஒரு ஆட்சியை செய்கிறதா இந்த கதை முடியும். இது ஒரு மிகப்பெரிய இதிகாசம். நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னு அவசரமாக சொல்லிட்டேன். இது ஒரு மிகப்பெரிய இதிகாசமாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் அது அவன் தப்பிக்கிறது எல்லாமே வந்து இன்னும் சுவாரஸ்யமாக எழுதப்பட்டிருக்கும், இன்னும் டீட்டெயில்டாக எழுதப்பட்டிருக்கும். நான் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு கதை, இதோட முந்தின கதை இருக்குல்ல இலியாடு, அந்த இலியாடு கதையும் கேட்கணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த கதையும் நான் படிச்சுட்டு சொல்கிறேன். இன்னும் சுவாரஸ்யமான பல கதைகள், சுவாரஸ்யமான பல வரலாற்று தகவல்களோடு டைம் பாஸ் சேனலில் தொடர்ந்து பேசுவோம். காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.